வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு ஒரு நல்ல இரவு. நான் இப்போ இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கல 2025 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் திகதி. இதை ஒரு 8:39 அப்படி இருக்குமா நினைக்கிறேன். ஒரு நல்ல இரவு. சுற்றி வர வயல், அதால் அந்த சத்தம் கொஞ்சம் கேட்கும் உங்களுக்கு. பேக்ரவுண்ட் சவுண்டு நான் முடிஞ்ச வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி எடிட் பண்ணி போடுறேன். அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்தால் மன்னிக்கவும். பட் அது ரம்மியமாக இருக்கிறது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லா இருக்கு. ஏன்னா சுற்றி வர வயல். இப்போ நான் வாடகைக்கு இருக்கிற வீட்டில் சுற்றி வர வயல். ஸோ அது அந்த சவுண்டு, அந்த தவக்க மற்ற சின்ன சின்ன பேர்ட்ஸ் இந்த சவுண்ட்ஸ், சின்ன சின்ன அந்த பூச்சியோட சவுண்ட்ஸ். ஓகே, ஸோ சாரி ஃபார் தேட். கமிங் பேக் டு த பாயிண்ட். இன்றைக்கு நாங்கள் ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடணும். யார் தொடர்பாக என்றால் எங்களுடைய ஐயா சுமந்திரன் தொடர்பாக. கேள்விகள் இப்போ உங்களுக்கு வளமையாக தெரியும். சுமந்திரன் இந்த தடவை உங்களுக்கு நான் சொல்லித்தான் தெரிய வேணும் வண்டியில். சுமந்திரன் இந்த தடவை தேர்தலில் வந்து மக்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு நபர். ஸோ அவர் தொடர்பாக உங்களுடைய கருத்து. அதே நேரம் அவர் வந்து தன்னுடைய முகப்புத்தகத்தில் வந்து என்னை பற்றி வீடியோ கூட நேரடியாக போட்டிருந்தவர். ஆகவே நாங்கள் சில விடயங்களை அவர் சட்டத்தரணி தானே. ஸோ ஆகவே டிஃபமேஷன் வராத மாதிரி நாங்கள் கதைப்போம். அரசியல் சுமந்திரன் என்ற மாதிரி தனிப்பட்ட சுமந்திரனை நான் ஒருபோதுமே விமர்சிக்க போறேன். அவருடைய பிள்ளை குட்டியில் எங்கேண்டு யாருக்கும் தெரியாது. இது ஒரு பிள்ளைன்ற படம் ஒன்று இன்டர்நெட்ல ஓடி தெரிஞ்சது. வைஃப் யாருக்குமே தெரியாது. பிள்ளை யாருன்னு தெரியாது. எங்க பிறந்தவர்னு தெரியாது. நான் வளர்ந்தது கொழும்புலே நினைக்கிறேன். அப்படி அவருடைய தனிப்பட்ட விடயங்களை நாங்கள் ஒருபோதுமே, இப்போ அவர் என்னுடைய கல்வியை போட்டு ஒரு தலையங்கம் ஒன்றை போட்டிருந்தார். ராமநாதன் அர்ச்சுனாவை டாக்டர் ஆக்கி விட்டது நான் தான். அது நல்ல விஷயம், சந்தோஷம். நான் படிக்கவே இல்லை, வீட்டை இருந்தாங்க. நீங்க எங்களை MBBS ஆக்கி விட்டுறீங்க, சந்தோஷம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சின்ன கீழ்த்தரமான வீடியோ இல்லாம இந்த சுமந்திரன் என்ற நபர் யார், அவருடைய அரசியல் பிளான் என்னென்ன, அவர் தமிழருக்கு செய்த நல்ல விடயங்கள் என்ன, அவருடைய தகமைகள் என்ன, அவருடைய கூடாத விடயங்கள் என்ன, இது தொடர்பாக மற்றும் நான் சுமந்திரன் ஐயா பற்றி நான் நினைக்கிறேன். ஐயாண்டு சொல்வது வந்து வயசுக்கு கூட. உதாரணத்துக்கு ஸ்ரீதரன் ஐயாண்டு தான் கேட்கணும். ஸோ அவர் நேராக நினைக்கிறேன், ஸ்ரீதரன் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா என்று கேட்கணும். சார் என்று சொல்லி கேட்கணும். டீச்சர் தானே. ஸோ எனக்கு அது பிரின்சிபல் தானே. இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எங்களுடைய டீச்சர்ஸை கண்டா சார் மேரடு தான் வராது. ஸோ ஓம் சார் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கணும். பட் இதுல இந்த ஏற்றத்தாழ்வுகள் மோனடி யாழ்ப்பாணத்து மக்கள் மாதிரி அந்த சேறுகளோ இங்க எதுவுமே இல்லை. இங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதரன் ஐயா வந்து ஒரு 10 வருடம் நினைக்கிறேன் 2010ஆம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வந்தவர். கிட்டத்தட்ட 15 வருடமா பாராளுமன்றத்திலேயே தமிழ் மக்களுக்காக, தமிழ் மக்களுடைய தேசியத்தை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார். அப்படியா சொல்லிக்கொள்ளும். சரி, இப்ப இந்த சுமந்திரன் ஐயா பாப்போம். சுமந்திரன் ஐயா நான் நினைக்கிறேன் வந்து 2010 தான். 2009க்கு பிறகு தலைவர் கேட்கல யாருமே வரையில. ஸோ தலைவர் சம்பந்தமாக ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். நாங்கள் ஆறுதா போடுவோம். 2010ஆம் ஆண்டு வந்து ஒரு சிறந்த ஒரு மூத்த சட்டத்தரன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சுப்ரீம் கோர்ட்ல போய் வாதிடுற அளவுக்கு, சுப்ரீம் கோர்ட்ல தனியாக கேசஸ் செய்யற அளவுக்கு ஸ்டாண்டர்டான மனுஷன். ஸோ முதல்ல எங்களை கொண்டு இதுக்கு படிப்பிட்டார்கள் அந்த சாண்ட்விச் மெத்தட் தான். வெளியில ரஃபா தான் இருக்கும், உள்ள போக சாஃப்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த சாண்ட்விச் மாதிரி ஃபர்ஸ்ட் அவரை பற்றி நல்லதில் சொல்லுவோம். நான் உள்ளுக்கு இருந்து வெளியே வர நல்லதில் சொல்லுவோம். ஸோ he is a senior lawyer. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவருக்கு வந்து இந்த சட்டத்துறையில நல்ல ஒரு ஆளுமை இருக்கிறது. இங்க சுப்ரீம் கோர்ட்ல கோர்ட் ஆஃப் அப்பீல்ல வழக்குகள் அவருக்கு ஜூனியர்ஸாக வேலை செய்கிறார்கள். அப்படி 10-15 வருஷம் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி என்று நினைக்கிறேன் நான். பிரசிடென்சியல் கவுன்சில் நினைக்கிறேன். கவுன்சில் தான் சொல்றார்கள். பிரசிடென்ட் கவுன்சில், நாட் பிரசிடென்சியல் கவுன்சில், இட்ஸ் பிரசிடென்ட் கவுன்சில். நல்ல சட்ட ஆளுமை உள்ளவர். சட்டத்துல டீப் நாலேஜ் இருக்கு. எடுத்து போட்டு அதில் போட்டு வாதிட்டு வெல்லக்கூடிய நல்ல திறமைகள் இருக்கு. ஆனால் என்னுடைய வழக்கம் அவர் வாதிட்டு வெல்லவும் இல்லை. அவரால் நான் மெடிசின் போகவும் இல்லை. அது முடிஞ்ச கதை. அதுக்கு பிறகு இவர் கனவேர் அடிச்சவங்க அவருக்கு. அவர் அதுக்கு பிறகு அந்த வீடியோவில் போட்டிருந்தவர் தான் அந்த வாதிட்டு அப்புறம் ஒவ்வொரு வருடம் 10 மெடிசின் யாழ்ப்பாணத்துக்கு போயிருந்தது. எல்லாருக்கும் மொக்குத்தனமா எழுதியிருந்தவங்க. அதுக்கு ஒரு பதிலையும் காணையில என்ன தெரியாம அரங்கிய போட்டு ஒரு வீடியோ போட்டுட்டார். அப்ப அதுக்கு பிறகு இப்ப போய் இவங்கள்ட எல்லா டாக்டர்ஸும் குழம்பும் தானே. இப்ப சாதாரண இப்ப என்னோட சண்டை பிடிக்கிற டாக்டர்ஸே சுமந்திரனோட குழம்பிட்டாங்க. என்ன பேக் ஆயிடுச்சு கொண்டு. அதுக்கு பிறகு 10 மெடிசின் கூடி இருக்கிறான்னு சொல்லுங்க. அந்த 10 மெடிசின் யாருன்னு சொல்லுங்க உங்களுக்கு. அந்த பேரை போட சொல்லுங்க. போல் பிரைட் பெனடிக்ட் என்று சொல்லி சுமந்திரனோட நிக்கிற, சுமந்திரனை பற்றி நல்லா எழுதி கொண்டிருக்கிற
ஒரு ஜூனியர் தம்பியோரால் அவரே வந்து அவங்களோட அடிப்படையாக பதில் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அவரே நோண்டியாகிற அளவுக்கு தன்னோட நிற்கிற டாக்டர்ஸே நோண்டியாகிற அளவுக்கு மாறி ஒரு வீடியோ போட்டார். இப்போ வீடியோ போட்டுட்டு நாங்கள் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கு, அது சரிவரையில் பிசைட்டு இருந்தால் நாங்கள் அதை டப்புன்னு சரண்டர் பண்ணிடுவோம். உடனே வந்து தொப்பியை பிராட்டி போட்டுருவோம். ஆனால் ஐயா இல்லை, நான் அந்த பீச்சின ரெயின்கோட்டில் தான் திரிவேன் என்று சொல்லிக்கிறேன். நான் ஒன்று செய்யல, அந்த ரெயின்கோட்டை போட்டோன்னு திரியில இருப்பேன். மலைகளில் பாதுகாப்பு நினைச்சோன்னு போட்டு வந்துருப்பார். எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. என்னென்றால் அந்த அவர் போட்ட அந்த வீடியோஸ் முழுக்க பிள்ளை டாக்டர் ஆக்கி விட்டதும் இல்லை, எனக்கு வாதிடவும் இல்லை, என்னுடைய வழக்குகளை செய்யவும் இல்லை. இப்போ நான் ஒரு என்னென்றால் இந்த காகம் இருக்க பெனம்பளம் விழுந்தேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தால் போய் ஏதோ ஒரு வழக்கை செய்ய ஏதோ ஒரு மெடிசன் ஒன்று வந்து நான் மெடிசனுக்கு போயிட்டேன். பட் அந்த நன்றி கடனை நான் வாழ்க்கையில மறக்க கூடாதுன்றதற்காக இதற்கு நான் 1-2 பாராளுமன்ற உரைகளில் வந்து நான் சொல்லியிருந்தேன், நன்றி ஐயா, உங்களுடைய செயற்பாடுகளுக்கும் உங்களுடைய இதுக்கு நன்றி என்று சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அதை எடுத்துக்கொண்டு ஐயா நான் அதையும் அடிச்சு இதையும் அடிச்சு அப்படின்னா இதுல வந்து கணக்க பாலிடிக்ஸ் இருக்கு. சரி, விஷயத்துக்கு வருவோம் நேரம். ஸோ எங்களுடைய சுமந்திரன் ஐயாவுடைய இந்த விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஒரு சட்டத்தரணி அது யாராலும் ஏற்றுக்கொள்ள பட வேண்டிய ஒரு விடயம். ஒரு தமிழ் மக்களுக்கு சொத்தா இருக்கிற, உதாரணத்துக்கு நிசாம் காரியப்பர் முஸ்லிம் மக்களுக்குரிய சொத்தாக இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி எங்களுடைய சுமந்திரன் ஐயா வந்து யாழ்ப்பாணத்து தமிழர்களுக்கும் அனைத்து உலக தமிழர்களுக்கும் ஒரு சொத்தாக இருக்க வேண்டிய ஒரு சட்டத்தரணி. அதில் இந்த சந்தேகம் இல்லை. 2010ஆம் ஆண்டு வந்து என்னன்னா இந்த அரசியல் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னோட இந்த அரசியல் தமிழ் மக்களுடைய அரசியலும் அரசியல்வாதியாகவும் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. எம்பி ஆயினா பிறகு பேசிக் சேலரி 3,30,000 ரூபா, 3,20,000 ரூபா, 3,40,000 ரூபா, 3,50,000 ரூபா பேசிக் சேலரி வரும். அந்த நேரங்களில் இவருக்கு ஒரு பேசிக் சேலரி நான் நினைக்கிறேன் இவருக்கு 3 லட்சம் 3.5 லட்சம் ரூபா பேசிக் சேலரி வந்திருக்கும். அதோட அந்த ஸ்டாஃபை வச்சிருக்கிறது, ஆஃபீஸ் நடத்துறது கொஞ்சம் பேமெண்ட் தருவாங்க. அதோட சேர்க்க 5-5.5 லட்சம் தேர் மாதம். ஸோ அதில் ஒரு யாழ்ப்பாணத்தில் ஆஃபீஸே வச்சிருக்காட்டி அந்த 2 லட்சம் லாபம். ஆஃபீஸோட ஆளை வச்சு அங்கே வேலையெல்லாம் செய்து அதுக்கு ஏசி அடித்து ஃபிட்டிங் அடித்து பிரிண்டர் வேண்டி போட்டு மேசகதிரை வேண்டி போட்டு தண்ணி வேண்டி போட்டால் தான் அதுக்கு செலவு. யாரோட ஆளுக்கு வாடகை கொடுத்து அப்படி இப்படி இருந்தால் ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் காசு தருவாங்க பாராளுமன்றத்தில். இப்போ அந்த காசுகள் நான் இப்போ தான் எடுக்க தொடங்கியிருக்கேன், எடுத்து அதை பாவிக்க தொடங்கியிருக்கிறேன் நான் அந்த காசுகளை. இருந்தாலும் இப்போ அங்கே ஒரு ஆஃபீஸ் 2வது இப்போ இங்கே இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணுறது கோடிக்கணக்காக தர போகிறது இல்லை, ஒரு சொட்டு பிச்சை காசு ஒன்று போடுவாங்க சார். அதை வச்சுக்கொண்டு இப்போ ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணல. அது ஒரு பிள்ளைக்கு சம்பளம் கூட கொடுக்கலாது. இப்போ இந்த ஏசி கட்டுறதுங்க, கரண்ட் கட்டுறதுங்க, பில் கட்டுறதுங்க, உள்ளுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுன்ற கதிரை வேண்டி போடுறோன்ற கனவுல நினைச்சு பார்க்கல. அது யாராவது உதவி செய்து அந்த ஆஃபீஸை மெயின்டைன் பண்ண கூட இப்போ கூட அந்த இப்போ தந்திருக்கிற ஆஃபீஸ் வந்து ஃப்ரீ. அப்போ அந்த அண்ணன் தச்சன் வாடகை தான் கொண்டு வீடு விட்டு தான் போவோம். அந்த அளவுக்கு எல்லாரும் அப்படி கொடுக்குற அளவுக்கு எங்கள்ட்ட எல்லாமே இல்லை. எங்களுடைய கட்சி அவ்வளோ பெரிய கட்சியும் இல்லை, சின்ன குட்டி கட்சி அவ்வளோதான். சுமந்திரன் ஐயா சொல்ற மாதிரி நாங்கள் தான் பெரிய கட்சின்னு சொல்ற அளவுக்கு இல்லை. கணக்கு விடயங்கள் சுமந்திரன் ஐயாவோட கதையை பற்றி நான் இதில் போட போகிறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த விதத்தில் ஓகே இவர் வீடியோ போட்டு நோண்டி ஆயிட்டார். தமிழில் சொல்றேன்னா நோண்டி ஆயிட்டார்னா மொக்கே ஆயிட்டார். இவர் வீடியோ ஒன்று போட்டு, அதாவது வந்து ராமநாதன் அர்ச்சனா வந்து டாக்டர் ஆயினது தன்னால தான் ஒரு வீடியோ போட்டு நானும் அதை ஷேர் பண்ணி அவருக்கு சின்ன சப்போர்ட் கொடுப்போம்னு பார்த்தேன். பட் அது உண்மையாக பொய்யன்றதால எனக்கு அதை ஏற்றுக்கொள்ளல. சரியான வீடியோ போடுறதுங்கன்னா நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணி நானே சொன்னேன் சுமந்திரன் அவர்களுக்கு நன்றி என்று சொல்லி பாராளுமன்ற விவாதத்துல சொன்ன நானே வந்து இப்ப அந்த வீடியோல இவர் போட்டுக்கிறது பொய் என்று உண்மையை சொல்ல வேண்டும் நிலைமைக்கு வந்து இவர் என்ன தள்ளி இருக்கிறார் அவர். சரி, அதையும் தாண்டி அடுத்தது பார்த்தால் இப்ப பொதுமக்கள் எல்லாருமே அவருக்கு ஒரு பேர் ஒன்றை வச்சிருக்காங்க. அந்த பேர் நான் சொல்ல இல்லை, அது வந்து கெட்ட பேர் இல்லை, பட் ஒரு பொய்யன் என்பது மாதிரியான, இவர் ஒரு பொய் சொல்றவர் என்பது மாதிரி, மக்களை ஏமாற்றுபவர் என்பது மாதிரியான ஒரு பின்பத்தை வந்து உருவாக்கிட்டார். என்றால் இவருடைய அந்த அரசியல் சம்பந்தமான கொள்கைகள் வந்து கொழும்பு மையமாயினது, அதாவது வந்து தெற்க மையமாயினது தான் இவருடைய அரசியல். அதாவது தமிழ் மக்களை எதிர்க்கிற இப்படிதான். இப்ப இந்த அரசியல்ல வந்து 2 விதமா அரசியல் செய்யலாம். ஒன்று வெறும் பியூரா உண்மையை சொல்லிக்கொண்டே செய்யற அரசியல். அதுல இப்ப எங்களுக்கு கனவே திட்டின. இப்ப நான் சொன்னா 2028ஆம் ஆண்டு நாமல் தான் வரப்போறான அடுத்த ஜனாதிபதியா சொன்னா கேளுங்கடான்னு கேட்டா இல்லைன்னா நம்மளுக்கு அடிக்கிறானு, நாமளோட சேர்த்துட்டா நான் அவனோட சேர போறது இல்லை, வாழ்க்கையில நாமளோட சேர போறது இல்லை. ஆனா அதான் உண்மை. என்னடா அனுரகுமார் சனாய்க்கு இங்க கிழிஞ்சோண்டு போகுது. ஸோ அடுத்தது சனம் வந்து சரி இதை விட பெட்டர் ஆவன் இருந்தா தான் பரவாயில்லைன்னு ராஜபக்ச குடும்பத்துக்கு ஓட் போட்டு ராஜபக்ச குடும்பத்தை கொண்டு வரும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை
சிங்கள மக்களுடைய மனதில் இருக்கிறத நாங்கள் விளங்கி கொண்டு அதை தமிழாக்கம் செய்து போட்டாலும் பிரச்சனையாக கிடக்கு எங்களுக்கு. ஸோ இந்த சிமந்திரன் ஐயா பாப்பா 2010-15 ஆண்டு காலங்களில் வந்து அந்த நேரம் இருந்த மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கத்தின் காலங்களில் மஹிந்த ராஜபக்சவுக்கு வந்து நேரடியாக இல்லாலும் ஒரு நல்ல நண்பனாக இருந்து கொண்டு இப்போ பாராளுமன்றத்தில் யாருமே யாருடைய சண்டை பிடிக்கல. இப்ப ரவி கருணாநாயக் அவர்களுடைய வெடிங்கு சொல்லப்பட்டிருந்தது. அன்றைய தினம் எனக்கு வழக்கு கொண்டு வந்திருந்தாலும் எனக்கு வெடிங்கு போயிட்டு. ஆனா நான் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு நான் போவேன், ஆனால் போயிலாம் போயிட்டு அது வேற பிரச்சனை. இன்விடேஷனையும் என்னுடைய ஃபேஸ்புக்ல நான் போட்டிருந்தேன், எனக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன் போகணும். என்றால் ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய எய்ம்ஸ் எங்களுடைய கதையெல்லாம் பாராளுமன்றத்தில் வேறு மாதிரியே இருக்கும். ஆனால் நேர கண்டு காய்க்கே ஓ ஹவு ஓ ஹவு இதுதான் கேட்பாங்க, எப்படி இருக்கீங்க இதுதான் கேட்பாங்க. என்றால் தட் இஸ் அது வந்து நாங்கள் வி கான் சேஞ்ச். அதற்காக மக்களுக்கு வந்து துரோகம் செய்யணும் மட்டும் இல்லை. இப்போ நைஸாக சொல்லலாம், இல்லை மச்சான் எனக்கு சரி வராது, உங்களுடைய ஸ்டாண்ட்ஸ் எனக்கு சரி வராது, இந்த பாலிசிஸ் எனக்கு சரி வராது, நான் மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். பட் வி கேன் பி பெஸ்ட் ஃப்ரெண்ட், வி கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், தோ வி கேன் பி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வேற ஒப்பீனியன்ஸோட நல்ல நண்பர்களாகவும் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்ப மஹிந்த ராஜபக்சனுடைய வாரிசான நாமல் ராஜபக்சனுடைய ஒப்பீனியன் வந்து சிங்கள மக்களுடைய அடிப்படையாக தான் இருக்கு. என்னுடைய ஒப்பீனியன் வந்து தமிழ் மக்களுக்கு அடிப்படையாக தான் இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்காக அவரோட கதைச்சு பேசி முடிக்க வேண்டிய விஷயங்களையும் அடிபட்டு முடிக்காம விடையிலாது. சில விஷயங்களை காய்ச்சி பார்க்கலாம். உதாரணத்துக்கு அடுத்த தலைமுறை வந்து நாமல் ராஜபக்ச வந்து ஜனாதிபதியா வந்தார், இப்ப என்னோட நல்ல நண்பன். ஸோ அடுத்த முறை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஜனாதிபதியா வரையில சில விடயங்களை சண்டை பிடிக்காம காய்ச்சி தீர்க்கலாம். இப்போ அனைத்தின பார்த்தீங்கன்னா சுகாதார அமைச்சரோட ஒரு நல்ல நட்புறவு கொண்டு இருந்தபடியா, எனக்கு பிரதி சுகாதார அமைச்சரோடையும் நல்ல நட்புறவு கொண்டு இருந்தபடியா அவருடைய மினிஸ்ட்ரிக்கு போய் கதைத்து ஒரு சில விடயங்களை நேர போய் கதைச்சு முடிச்சிருக்கிறேன். அதனால பொதுமக்கள் லாபம் அடைவார்கள். நான் என்னுடைய ஏற்றுத்தாழ்வையோ இல்லை என்னோட சக பாராளுமன்ற உறுப்பினரை போய் நான் சேரண்டு கூப்பிடுறதுக்கு, உதாரணத்துக்கு எங்களுடைய ஹன்சகா ஐயா வந்து என்னுடைய சீனியர் நல்ல ஃப்ரெண்ட் என்னோட, பட் அதில் போய் சேருண்டு தான் நான் காய்ச்சினேன். பிகாஸ் தட் இஸ் த கேர்டசி. அந்த கேர்டசியை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதுக்காக போய் ஹன்சகா ஐயாவோட சண்டை பிடிக்க மாட்டேட்டா இல்லை, பட் பாராளுமன்றத்தில் நீங்கள் என்னோட கதை கேட்க கிளியும் சண்டை பிடிதான் அடிபாடு தான். ஆனால் இப்படிப்பட்ட தனிப்பட்ட பிஆர், இது சொல்வார்கள் பர்சனல் ரிலேஷன்ஷிப், இந்த பிஆர் வந்து அரசியலுக்கு சரியான முக்கியமான. அந்த வகையில சுமந்திரன் அவர்கள் ஒரு பிஆரை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தா பரவாயில்லை. ஆனால் இவருடைய போக்குகள் வந்து 15 இருந்து 19 உட்பட்ட காலப்பகுதியில் தமிழ் மக்களுக்கு முழுசாகவும் எதிராகத்தான் இருந்தது. இப்ப கூட தமிழ் மக்களுடைய தமிழ் அரசியல் வந்து துப்புரவா துளைக்கிறது வந்து இந்த சுமந்திரன் ஐயா தான். அதான் உண்மை. அதாவது பாத்தீங்கன்னா எங்களுடைய பெரிய கட்சி உண்டு தமிழரசு கட்சி. இப்ப தமிழரசு கட்சி எப்படி ஒடுங்கி கொண்டு வந்துட்டது, எப்படி நாசமா போயிட்டுன்றதுக்குரிய நல்ல உதாரணம் யாழ்ப்பாண கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கு. எனக்கும் ஒன்றுதான், சைக்கிளுக்கும் ஒன்றுதான். இப்ப உங்களுக்கு விளங்கி கொள்ளணும், அறுதி பெரும்பான்மை இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு உள்ளூராட்சி சபையில 50, 45 சபையில 35, அதுல இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு, நீங்கள் ஆறுதலா பார்க்கலாம். 45 சபையில 35 சபை நாங்கள் வச்சிருக்கிறோம்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற சுமந்திரனுக்கு வந்து வெறும் 6 லட்சம் ஜனத்துல 10,000 ஜனம் தான் ஓட் போட்டது. எனக்கு 27,000 ஜனம் ஓட் போட்டது. ஸோ அவரை விட 3 மடங்கான ஓட் எனக்கு விழுந்திருக்கிறது. இத்தனைக்கு நான் ஒரு அரசியல்வாதியான்னு கேட்டா இல்லை, இவருக்கு பின்னால இருக்கிற இவருடைய சூட்சுமங்கள், இவருடைய நெறித்தனங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்பை வந்து எதிர்காலத்தில் கேள்வி குறிக்கலாம். அதாவது வந்து நாளைக்கு தமிழ் கதைக்கலாமா, நாங்கள் மட சிங்கள புழுவாங்க வந்துட்டு. எனக்கு சிங்களம் தெரியும், சிங்களம் வந்து என்னுடைய மொழி. அப்பா அடிக்கடி சொல்லுவார், உங்கள்கிட்ட புழுவான සිංහලෙන් කතා කරන්න, සිංහල ඉගෙන ගන්න, සිංහල කතා කරනකොට තේරුම් ගන්න පුළුවන් විදිහට ඉගෙන ගන්න, සිංහල කියවන්න තේරුම් කරගන්න. அதாவது வந்து சிங்களத்தை படியுங்க, கதையுங்க, சொல்றதை விளைய கொள்ளுங்க. ஆனா சிங்களமா மாறி போயிடக்கூடாது. நாங்கள் எங்களுடைய மொழி ராசம், மொழிதான் மதம் தான். அதுக்காக இந்த நாடு வந்து சிங்களவர்களுடைய நாடு என்று சொல்லி விட்டுட்டு போகவும் இல்லாது. அது தொடர்பாக இன்னொரு வீடியோ வருது, நீங்க பார்க்கலாம். சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்கிற தொடர்பாக வேற வீடியோ ஒன்று வருகிறது, நீங்க அதை பார்க்கலாம். ஸோ இதுல என்னுடைய கன்சர்ன் என்னென்றால், எங்களுடைய சுமந்திரன் ஐயா வந்து இப்ப இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வந்து மாகாண சபை தேர்தலுக்கு முதலமைச்சர் போட்டிக்கு தான் விரும்புவதாகவும், முதலமைச்சராக தான் வர விரும்புவதாகவும், அதே நேரத்தில் கட்சியோம் சொன்னால் தான் முதலமைச்சராக வருவேன் என்று சொல்லியிருக்கார். ஆனால் வெரி ரியாலிட்டி என்னென்றால், ஹி வில் நாட் பிகம் த சிஎம். அவர் வந்து
சிஎம்மா வரப்போறதில்லை. அதுக்குரிய முக்கியமான காரணம் தோற்பாரா வெல்லுவாரான்றத வேற கதை. சுமந்திரன் ஐயா வந்து இந்த முறை மாகாண சபை தேர்தலில் நிக்க போறது இல்லை. இப்படி பூச்சாண்டி நீங்க காட்டுவீங்கன்றதை இப்பவே உடைக்கிறோம் உங்களுக்கு. சரிதான், இதை நீங்கள் இப்பவே பார்த்து வச்சுக்கொள்ளும் இந்த வீடியோ. சுமந்திரன் அவர்கள் இந்த தடவை மாகாண சபை தேர்தலில் பங்கு பெற்ற போறதே இல்லை. சரிதானே? எங்களுடைய சத்தியலிங்கம், பானா சத்தியலிங்கம் இருக்கிறார் தானே வவுனியாவில், அவருக்கு திடீரென்று வயிற்று வெளி வரும். அவர் லண்டன்ல இருக்கிற ஒரு வைத்தியசாலையில் அட்மிட் ஆகுவார். அவருக்கு நிரந்தரமாக சர்ஜரி செய்து அந்த சர்ஜரி தொடர்ந்து கனகாலம் செய்ய வேண்டி அவர் ரெஸ்ட் எடுக்க வேணும் என்ற காரணத்தால் அந்த வெற்றிடம் ஃப்ரீ ஆகும். சுமந்திரன் ஐயா தமிழரசு கட்சியினுடைய தலைமை பொறுப்படுத்திக் கொண்டு இங்கே எங்க வருவார், பாராளுமன்றத்துக்கு வருவார். எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா வந்து ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்ட ஒப்பந்தங்கள அடிப்படையில் ஸ்ரீதரன் ஐயாவுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கட்சிக்குள்ள இருந்து அடிபடுறது, அடிபட்டு இல்லாம போறது, அல்லது வடக்கு மாநில முதலமைச்சர் போட்டிக்கு நீங்க போனா கிடைக்கும். கிளிநொச்சி வாக்கு உங்களுக்கு 20,000 பேர். மொத்தமா வடக்கு யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில 12 லட்சம் இருக்கு. மொத்தமா பார்த்தீங்க வடக்கு மாநிலத்தோட 12 லட்சம் ஜனம் இருக்கு. மொத்தமா பாத்தீங்கன்னா தமிழ் ஜனம், மற்ற ஜனங்கள் முஸ்லீம் எல்லாரும் சேர்த்தால் 16 லட்சம். 16 லட்சத்துல கிளிநொச்சி 22,000 வாக்குகளை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாது, மாகாண முதலமைச்சர் அவரே இல்லாது. ஆனால் சுமந்திரனால சிறீதரன் தூக்கி, இந்த வீடியோவை ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுவோம், சுமந்திரன் அவர்களால் சிறீதரன் தூக்கி வெளியில் எடுப்படுவார். சிறீதரனுக்கு இப்படி ஒரு செக்மேட் ஒன்று வைக்குவார். உங்களுக்கு விருப்பினா தமிழரசு கட்சியில நீங்க தொடர்ந்து இருப்பதாக இருந்தால் நீங்கள் தாராளமா போய் என்ன செய்யலாம்னு சொன்னால் முதலமைச்சர் போட்டியிடலாம், போட்டு போகலாம், அல்லது நீங்கள் எம்பி பதவியிலிருந்து விலத்தப்படுவீர்கள் தெளிவாக சொல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய சுமந்திரன் ஐயா இந்த ஓர்டர் போடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஸ்ரீதரன் ஐயா ரிசைன் பண்ணி போவார் மாகாண சபைக்கு. எங்களுடைய சுமந்திரன் ஐயா பானா சத்தியலிங்கம் வயிற்று வலி காரணமாக பாராளுமன்ற பதவியை வந்து தற்காலிகமாக வராமல் விட எங்களுடைய சுமந்திரன் ஐயா வந்து இங்க வருவார் தான் பாராளுமன்றம் வந்து பாராளுமன்றத்தில் 5 வருஷம் எம்பியா இருக்க போறார். ஸோ பாராளுமன்றத்தை இவர் கண்ட்ரோல் பண்ண போறார். இவருடைய பிளான் என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் ஸ்ரீதரன் போனால், ஸ்ரீதரன் வென்றால் மாகாண சபையின் கைக்குள்ள பாராளுமன்றத்தில் இருக்கிற சகல 8 பேரோட சேர்த்து தானும் அது தன்னுடைய கைக்குள்ள, மாகாண சபையும் மற்ற கைக்குள்ள போகுது. ஆட்டோமேட்டிக்கா சுமந்திரனுடைய கைக்குள்ள தான் போகுது. ஸ்ரீதரன் அங்க போனவொடனே ஸ்ரீதரனால மாகாண சபையை தனித்து இயக்க முடியாது. இப்போ கூட நிற்கிற 8 பேர்ல கூட ஒரு ஆளோ 2 பேர் தான் ஸ்ரீதரனுக்கு சப்போர்ட், பாராளுமன்ற உறுப்பினர்கள். எல்லாருக்குமே ஸ்ரீதரனை கண்ணில் காட்டாது. ஸோ ஸ்ரீதரனும் வந்து இங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சாணக்கியனும் ஸ்ரீதரன் இந்த 2 பேரும் தான் இப்ப இவர்களுக்கு வியூகத்தை மாற்ற வேண்டியிருக்கும். இந்த வீடியோவுக்கு பிறகு சாணக்கியனும் சுமந்திரன் இந்த 2 பேரும் வந்து பாராளுமன்றத்துக்கு வரப்போறார்கள். அதோட தமிழர்களுடைய அரசியல் எதிர்காலம் சுற்றுமுட்டமா போகும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்ரீதரன் மாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்டு மாகாண சபையில இருந்து ஸ்ரீதரன் வந்து அடக்கி ஒடுக்கப்பட்டு அங்கேயும் மாகாண சபையில சுமந்திரனுடைய கைகூலிகள் அல்லது சுமந்திரனுடைய அடியாட்கள் அல்லது சுமந்திரனுடைய அடிவருடிகள் அல்லது சுமந்திரனுடைய என்ன சொல்றது கொள்கையை பின்பற்றுபவர்கள் தான் ஸ்ரீதரனோட மாகாண சபையில இருத்தப்பட போறார்கள். ஆகவே மாகாண சபை இவர் வெள்ளுவேற நச்சு கொண்டாங்க அனுப்பப்படுற ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிர்காலம் இல்லாம போகலாம். சில நேரத்தில் இந்த அரசியல் எதிர்காலம் இல்லாம போகலாம். அதே நேரம் அதுக்குரிய லொக் அடிப்பதற்காக தான் ஸ்ரீதரன் அவர்களுக்கு இப்போது வழக்கு போடப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியும், சொத்து குவிப்பு வழக்கு போடப்பட்டிருக்கிறது. சோ இந்த ஸ்ரீதரன் அவருடைய சொத்து குவிப்பு வழக்குகளுக்கு பின்னால இப்ப யார் இருக்கிறது என்பதை நீங்கள் பொதுமக்கள் விளங்கிக் கொள்வீங்கள். அதை நான் வாயால சொல்ல ஒன்றும் இல்லை. சோ எனக்கு எவ்வாறு வழக்குகள் போடப்பட்டதோ, இந்த வழக்குகளுக்கு யார் பின்னணிக்காரரோ அதே ஆள் தான் இந்த ஸ்ரீதரன் அவர்களுக்கும் இந்த வழக்குகளுக்கு பின்னணிக்காரராக இருக்கிறார்கள். இதுல நீங்கள் நினைக்க கூடாது நான் யாரை சொல்லுகிறேன் உங்களுக்கு வடிவா விளங்கும். அவரும் மற்றது எங்களுடைய சைக்கிள் அணி கூட்டணியும் இந்த வழக்குகளுக்கு முழுப்பதுக்கும் பின்னால் இருக்கிற என்ற ஒரு ஊகம் ஒன்று பொதுமக்களிடையே இருக்கிறது. இந்த ஊகம் உண்மையா பொய்யா என்பதை வந்து பொதுமக்கள் தான் தீர்மானிக்கணும், எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இப்போ சைக்கிள் வந்து ஒட்டுக்குழுக்களோட சேர்ந்து சைக்கிளுடைய பேரை என்றால் அப்படி ஒரு லொக்கொண்டை சுமந்திரன் அவர்கள் வந்து சைக்கிளுக்கு கயந்திரமார் பொன்னம்பலத்துக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் வேற யாரோட கூட்டணி சேரலைன்னு சொன்னால் உள்ளூராட்சி சபையில பெரும்பாலான சபை எங்கள்கிட்ட தான் வெறுமன்ற ஒரு லொக்கொண்டை அடிச்சு அவர் போய் அவள்கிட்ட பண்ண சிறியர்கிட்ட விழுந்துட்டேன். சிறியர்கிட்ட விழுந்ததன் உடனே எங்களுடைய சைக்கிள் வந்து என்னோட கொழுவை வண்டி வந்துட்டு இந்த சைக்கிள் முகத்தை பார்க்கறது கூட நான் இப்போ விட்டுட்டேன். கயந்திரமார் பொன்னம்பலத்துக்கு சைக்கிளுக்கு போது ஒட்டுக்குழுக்கள்கிட்ட போக வேண்டிய தேவை இருக்கின்றால் ஒட்டுக்குழுக்களுக்கு ஏற்கனவே இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரும் இங்கே இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் யாருன்னு நான் சொல்ல விரும்பல. அவர் இருக்கிறார் இங்கே பாராளுமன்றத்தில். 4 பேர் சொல்ல விரும்பல. ஸோ
ஸோ இந்த ஒட்டுக்குழுக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரோட இவர் எங்களுடைய கயந்திரமாருக்கு சேர வேண்டிய அரசியல் தேவை ஒன்று இருக்குது. இந்த உள்ளூராட்சி சபையில சிறிதரனோட போட்டிக்கு ஒரு 10 உள்ளூராட்சி சபையாவது பிடிச்சு வச்சுக்கோங்க தேவை இருக்கிறது. ஸோ இந்த லோக்கில் இப்போது கயந்திரமார் பொன்னம்பலம் வந்து சிறிதரனை நாடி இருக்கிறார். வாங்கோ சிறிதரன் நாங்கள் ஒன்றாக நிற்போம். இப்ப சிறிதரன் இருக்கிற பிரச்சனை தான் மாகாண சபைக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கிறதா, அல்லது இந்த சுமந்திரன் அவர்களுடைய இந்த உட்கட்சி பூசல்களில் வர பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதா, அல்லது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழரசு கட்சியில் இருந்து விலத்தி தான் போய் கயந்திரமார் பொன்னம்பலத்தோட பெரும்பாலும் கயந்திரமார் பொன்னம்பலத்துக்கு கீழே ஒரு பதவியை எடுத்து வச்சுக்கொண்டு கயந்திரம் அந்த பேரவையில இணைந்து கொள்றதான்றதான் பிரச்சனை. இப்ப பேரவையோட போய் சிறிதரன் இணைந்து கொள்ற பட்சத்துல பேரவை பெறப்படும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா சிறிதனுடைய 20,000 வாக்கள் பேரவைக்கு போகும்போது தமிழரசு கட்சி வந்து வாழ்க்கையில ஜாழ்ப்பாணத்துல ஒரு சீட் கூட எடுக்கிற நிலைமையா போகும். ஜாழ்ப்பாணம் அதாவது வந்து தமிழ் மக்களுடைய முக்கியமான பிரதேசமா இருக்கிற ஜாழ்ப்பாணத்துல தமிழரசு கட்சி தன்னுடைய வாக்கு இழக்கும். அங்கே தன்னுடைய பாராளுமன்ற பதவியே இல்லாம போகுது தமிழரசு கட்சி. ஸோ அந்த செக்கால சுமந்திரனுக்கு இப்ப என்ன செய்யறது தெரியாம இருக்கு. இப்ப அதாலதான் சிறிதரன் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த செம்மணி தொடர்பான பிரச்சனைகள்ல எல்லா பிரச்சனைகள்லயும் சுமந்திரனோட போய் அந்த மீட்டிங்ல பங்கு பற்றி ஒரு சமிக்கையா காட்டி கொண்டிருக்கிறார். நீ சேட்டை விட்டியனா நான் இங்கால போவேன் சைக்கிள் டேந்து, நான் சைக்கிள்கிட்ட போவனா இருந்தேன்னு சொன்னா வடக்கு மாநிலத்துல ஜாழ்ப்பாணத்துல உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இல்லை. ஜாழ்ப்பாணத்துல இல்லையா வன்னி ஆட்டோமேட்டிக்கா அடுத்த தேர்தலில் உடையும், வன்னியாட்ட தேர்தலில் உடையுமா இருந்தால் அதாவது வடக்கு உடையுமா இருந்தால் கிழக்கு கூறா பறக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவ இப்போ சுமந்திரன் சிறிதரன் கூட்டணிக்கு வந்து என்ன செய்யறான்னு தெரியாங்க. இப்ப சிறிதரனுக்கு அடிக்கிறதா, சிறிதரனுக்கு அடிச்சு வெளியால அனுப்புறதா, சிறிதரனை அப்படியே வச்சுக்கொண்டு மாநசபைக்குள்ள தள்ளுறதா, அல்லது சிறிதரனை அப்படியே வச்சுக்கொண்டு தானும் பாராளுமன்றத்துக்கு வந்து கொண்டு சுமந்திரன் வந்து கொண்டு மாநசபையில ஆற போடுறது, இளஞ்செலியனை போடுறான்னு சொல்லி இங்கே இன்னொரு குரூப் பண்ண தொடங்கினா இப்போ குரூப்ல கதையை காணையில இளஞ்செலியன் ஐயா மதிப்புக்குரிய நீதியரசர் இளஞ்செலியன் ஐயா அந்த மனுஷனோட ஒரு வசனம் கேட்காம ஆனால் நான் கால் பண்ணினேன். இப்போ நான் ஒருக்கா கால் பண்ணினேன், அவருடைய அசிஸ்டன்ட் தான் கதைச்சவர். பட் என்னோட நேரடியாக கதைக்கல. அப்புறம் நான் விட்டேன். இன்னும் எனக்கும் ஓரளவு பொறுமை இருக்கிறது தான் என்னது கதைக்கணும் வந்து. ஸோ நான் கதைச்சு பார்ப்போம். என்னுடைய அரசியலுக்கு வர சொல்லி கேட்பதற்காக இல்லை, அவருடைய அந்த நீதிபதி பதவி கிடைக்காதால அது பாராளுமன்றத்தில் கதைக்கிறதா இல்லையா என்பது தொடர்பாக இளஞ்செலியன் ஐயாவுக்கு நான் அழைப்பு ஏற்படுத்தினா எனக்கு மறு அழைப்பும் வரவில்லை. அவருடைய செக்ரட்டரி சொல்லி இருப்பார் என்ன இப்படி டாக்டர் கால் பண்ணவர் பாராளுமன்றத்திலிருந்து உங்கள் தொடர்பாக கதைக்கிறதா இல்லையான்னு. ஸோ அதுக்கு பிறகு எனக்கு ரிட்டர்ன் கால் வரவில்லை. ஸோ நான் அதை பற்றி நான் ஒரி பண்ணவில்லை. என்னென்றால் நான் அதுக்கு பிறகு அவருக்கு தேவையே இல்லாத பட்சத்தில் நான் அவரை போய் கஷ்டப்படுத்தக்கூடாதுக்காண்டி ஒரி பண்ணேன். ஸோ இப்போ ஒரு பெரிய ஒரு புள்ளியில ஒன்றில் நிற்கிறோம். சிறிதரன் ஐயாவை இந்த சுமந்திரன் ஐயா என்ன செய்ய போறேன் பெரிய புள்ளியில நிற்கிறோம். இப்படி பார்க்கல, இது எல்லாத்தையுமே பார்க்கல. எனக்கு சுமந்திரன் ஐயாவை இருக்கு நான் மதிப்பு துப்புறவா இல்லை. இதான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சுமந்திரன் ஐயா வந்து அடி மோசமாக இருக்கிறேன். அவருடைய அரசியல் உதாரணத்துக்கு நான் ஒரு நல்ல வைத்தியராக இருக்கலாம், நான் 400 பேருக்கு வைத்தியம் பார்த்துருக்கலாம். ஆனால் அரசியல் வேற இருக்கலாம். அது மக்களுடைய எதிர்காலம், குழந்தை பிள்ளைகளுடைய எதிர்காலம், வட மாகாணத்தின் எதிர்காலம், கிழக்கு மாகாணத்தின் எதிர்காலம். இப்படியான நேரங்களில் நாங்கள் எங்களோட தனிப்பட்ட லாபங்களுக்காண்டி செய்கிற அரசியலை வந்து நாங்கள் ஒரு நாளுமே முன்னிற்க கூடாது. உங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு, ஒரு அரசியல்வாதியினுடைய பின்புலம், இவர் எதற்காக அரசியல் செய்கிறார் என்பதை பார்த்து தயவு செய்து அவரை அரசியல்வாதியாக மாற்றுங்கள். என்னை அரசியல்வாதியாக மாற்ற வேண்டாம். ஐ வாண்ட் டு பிகம் அ டிப்ளமேட்டிக். நான் ஒரு ராஜதந்திரியாக இருக்க விரும்புகிறேன். இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை கூட்டுவதற்காக தான் நான் மேக்சிமம் ட்ரை பண்ணுவேன். நீங்கள் பார்த்தா தெரியும், தெற்குல இப்போது எங்களுடைய பேர் தாராளமாக அடிபடுகிறது என்றால் அவர்களுக்கு தெரியும் எங்களுடைய மனசுல இருக்கிறது எல்லாமே வெள்ளை. இதுல சில பேர் என்ன இன்றைக்கு பேசி இருந்தவன் நான் நினைக்கிறேன், ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் என்னுடைய போஸை காட்டி அது வீட்டில தான் இருக்கிறது கிளீன் பண்ண 1 வருஷமா தொடவில்லை. நான் இருக்கிற ஒரு ரம்யமான இடம், அங்கே வயல்வெளி, அவை எனக்கு இங்கே இருந்து ஷூட் பண்ணலாம். முந்தி வந்து நான் சாவச்சேரி குவார்டர்ஸ்ல இருந்து மரத்துக்குள்ள ஷூட் பண்றேன். இப்போ நல்ல இடம் ஒன்று பிடிச்சிருக்கிறேன் ஷூட் பண்றதுக்கு. ஸோ மேலே மொட்டை மாடி இருக்கு, அதை என்ன ஷூட் பண்ணலாம். ஸோ ஷூட்டிங்ஸ் வீடியோஸ் அடிக்கடி வரும். ஒரு நபர் ஒருவர் இன்றைக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார், மொத்தம் 12 லட்சம் ஜனம் யாழ்ப்பாணத்திலையும் வடக்கு கிழக்குலையும் இருக்கு. வடக்கு கிழக்கோட பாக்கிக்க 18 லட்சம் 20 லட்சம் ஜனம் தமிழ் ஜனம். அதோட வெளிநாட்டில் இருக்கிறது எக்ஸ்ட்ராவா இன்னொரு 12 லட்சம். ஸோ 30-35 ஜனத்துல ஒரு நபர் கமெண்ட் பண்ணி இருக்கிறார், உடனே இந்த போஸோட வித்து போட்டு வழக்கு செலவுகளை பார்க்கலாம். நான் உண்மைதான், அந்த போஸ் விற்கிறதுக்கு இருக்கிறேன், அதுக்குரிய உண்மையான வேல்யூவை தந்து யாராவது வேண்ட விருப்பம் என்றால் நீங்க தாராளமாக வேண்டிக் கொள்ளலாம். நான் அதை வித்து போட்டு அரசியல் செய்கிறேன். ஆனால்
அதை வேண்டுவதற்கு இல்லை. சில போஸ் வந்து 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான போஸ். நான் அந்த காலத்துல கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து நான் எனக்கண்டு ஒரு வீடு கட்டையில, எனக்கண்டு ஒரு சொத்து சேர்க்கவில்லை. என்னுடைய ஞாபகத்துக்கு மகனுக்கு இருக்கட்டும் அல்ல. என்றால் 2019 ஆண்டு காலப்பகுதியில் எனக்கு இந்த ஃபியூச்சர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. சரியா டிப்ரெஸ்ட் ஆகினா. ஸோ அந்த டைம் நானும் பிள்ளையும் மட்டும்தான். அப்போ நான் யோசிச்சேன், நான் இறந்து போனாலும் என் ஞாபகத்துக்காவது இல்லை செல்லத்துக்கு ஏதாவது தூங்கட்டும். இப்போ உதாரணத்துக்கு அப்போ அவனுடைய வாட்ச் இருந்திருந்தால், அப்போ அவனுடைய இந்த PN அடித்த மோதிரம் இருந்திருந்தால் இப்போ ஒரு பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த மோதிரம் அந்த வாட்சோட தான் தெரிஞ்சிருப்பேன். ஸோ இல்லை. ஸோ நாளைக்கு நாங்கள் சாகும் போது உடுப்பு எல்லாத்தையும் போட்டு எரிச்சிருவார்கள். ஸோ ஏதாவது என்னுடைய ஞாபகத்துக்கு என்னுடைய பிள்ளைக்கு இருக்கட்டும் என்று வேண்டின போஸ் தான் அது. அதை விற்க சொல்லி கேட்கிறார்கள். சரி, அதை நான் விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். மக்களுடைய அரசியல் செய்வதற்காக பொதுமக்களோட காசு சேர்க்கக்கூடாது என்பது என்று ஒரே ஒரு நபர், இந்த 18 லட்சம் ஜனத்துல ஒரே ஒரு நபர். ஆனா எனக்கு அது கவலையா இருக்கு. ஒரு நபரும் கூட அப்படி சொல்லியிருக்க கூடாது. அந்த ஒரு நபர் சொன்னது கவலையா இருக்கு. ஆக அந்த போஸ் விற்கிறதுக்கு இருக்கிற யாராவது ஒரிஜினல் வேல்யூவை தந்து அதை வேண்டுவதாக இருந்தால் வேண்டா வேண்டி உங்களோட ஹோட்டல் வழியோ கொழுவுறா கொழுவுங்க. ஏனென்றால் அது தோசை விண்டேஜ் ஐட்டம்ஸ். அது ஃப்ரம் அமெரிக்காவிலையும் இந்த நீங்க தேடி எடுக்கிறாது. ஈபேல எப்பயாவது ஒரு நாளைக்கு கொண்டு வரும் புஸ்கண்டு போயிடும். ஸோ உங்களால் விரும்பினால் யாராவது அந்த போஸ் இந்த வேல்யூஸ் ஒரிஜினல் வேல்யூஸை தந்து, அந்த அரோஸோட ஒரிஜினல் வேல்யூஸை தந்து வேண்டி நீங்கள் டிஸ்பிளே பண்ண விரும்பினால் தாராளமாக உங்களோட இதில் டிஸ்பிளே பண்ணுங்க. ஆனால் என்னுடைய இந்த இப்போ வழக்குகளுக்கு வந்து இதுவரை காலமாக நான் காசு கேட்கல. இப்போது வழக்குக்கு உண்மையாகவே ஒரு கஷ்டம் ஒன்று வந்திருக்கிறது. வழக்குக்கு இப்போது பே பண்ணக்கூடிய காசு சற்று தற்சமயம் கூட ரீபோய் இல்லாமையில தான் இருக்கிறது. எனக்கு முந்தி ஹெல்ப் பண்ணின யாராவது நான் திருப்பி யாருடையுமே ஹோல்ட் பண்ணி நான் காசு கேட்கல. பட் இப்போது கொஞ்சம் இருக்கலாம் எல்லாமே. பேங்க்ல 3,33,000 ரூபாய் இருந்தது. இப்போ 1 லட்சம் ரூபாய் தான் பேங்க்ல. தட்ஸ் வெரி ரியல் ட்ரூத். நான் 1% கூட என்னுடைய பேங்க்ல வச்சுக்கொண்டு நான் போய் சொல்லல உங்களுக்கு. 1 லட்சம் ரூபாய் தான் பேங்க்ல இருக்குது. அண்ணா ஒரு ஆள் மன்னார்ல இருக்க, மன்னார சொந்தமான அண்ணா ஒரு ஆள் எனக்கு அண்மையில விட அந்த ஆபீஸுக்கு வந்து கௌசல்யா என்னுடைய அந்த ஏசிக்கு எல்லாம் வந்து பேமெண்ட் தந்திருந்தார். அந்த ஆஃபீஸ் என்னுடைய ஆஃபீஸ் கௌசல்யா ஆஃபீஸ் ஏசி அது இருக்கிறார். சரியான கஷ்டம். அது எந்த உள்ளுக்குள்ள பார்ட்டிஷன் அடிக்காப்புல இருக்கவே இல்லாது. கதிரை மேசை பிரிண்டர் அதில் கூடிய காசுகள் வந்து ஒரு அண்ணா ஒரு ஹெல்ப் பண்ணினார். எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு அந்த காசை வந்து கௌசல்யா கொடுத்துருக்குறேன். ஸோ அப்படி நீங்கள் யாராவது என்னுடைய அந்த வழக்கு செலவுகளுக்கு உதவி செய்ய விரும்பினா என்னுடைய ஏற்கனவே இருந்த அக்கௌண்ட் இருந்த நம்பருக்கு இருந்தால் அந்த BOC அக்கௌண்ட் தான், பேங்க் ஆஃப் சிலோன். உங்களால் முடிந்தால் ஏதாவது சிறு உதவியில செய்யணுமெண்டா செய்யுங்க. இல்லாட்டி நாங்கள் போஸை வித்தாவது என்னுடைய அரசியலை செய்து கொள்வோம். அட்லீஸ்ட் இந்த காரை வித்தாவது அரசியல் செய்வோம். எங்களுக்கு நீங்க சொல்லி பேசி தான் நீங்க உங்காண்டிய வித்து போட்டு அரசியல் செய்யலாம் இல்லை. ஒரு படிப்பை இழந்தவனுக்கு, என்னுடைய தொழிலை இழந்த ஒருத்தனுக்கு, என்னுடைய ஜொப்பையும் இழந்த ஒருத்தனுக்கு இந்த போஸும் மாத்திரன்றா. ஸோ நான் ஆசையா என்னுடைய மகனை கண்டு சேர்த்தது அதுதான். வித்து இந்த அரசியல நிக்கணும் நான் விற்கிறேன். வித்து போட்டு நான் அந்த காசை திருப்பி தருகிறேன். அது வரைக்கும் யாராவது இந்த வழக்குகளுக்கு உதவி செய்ய முடிந்தால் சிறு சிறு பணத்தொகை, அப்பப்போ மாதம் ஒரு சின்ன தொகை இந்த வழக்குகளுக்கு உதவி செய்ய முடிந்தால், ஏதாவது உதவி செய்ய முடிந்தால் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாத்.